ஹாய் கைஸ், வெல்கம் டு மோனி மீடியா. நம்ம இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஆக்டர், ஃபிலிம் ப்ரொடியூசரான நம்ம சூர்யா அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இவர் ப்ரொடியூஸ் பண்ண படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல இவருடைய பர்சனல் லைஃப்பை பற்றி பார்க்கலாம். இவர் பிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 23, 1975 தான் பிறந்தார். இவர் பிறந்தப்ப இவருடைய அப்பா அம்மா வச்ச பேர் சரவணன், இவருடைய அப்பா பேர் சிவகுமார், இவருடைய அம்மா பேர் லட்சுமி. இவருடைய மனைவி ஜோதிகாவை இவர் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவர் முதல்ல 1999 பூவையெல்லாம் கேட்டுப்பார் அப்படின்ற படப்பிடிப்பு அப்போதான் முதலாக சந்திச்சிருப்பாங்க. இவங்க செப்டம்பர் 11, 2006 சென்னையில் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இருக்காங்க. அவங்க பேர் தியா அப்புறம் தேவ். இவங்க பிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2007 தியாவும் 2010 தேவும் பிறந்தாங்க. இவருக்கு ஒரு தம்பியும் ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. அவங்க நடிகர் கார்த்தி என்ற தம்பியும் அப்புறம் பின்னாடி பாடகி பிருந்தா அப்படின்ற தங்கையும் இருக்காங்க. இவர் பள்ளி படிப்பை சென்னையில தான் முடிச்சாரு. அதுக்கப்புறமா சென்னை லயோலா காலேஜில் பிகாம் படிச்சிருக்காரு. அடுத்ததாக இவர் சினித்துறைக்கு எப்படி வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இவர் 1997 இருந்து 2002 வரைக்கும் ஆரம்ப கால சினிமா வாழ்க்கையை பற்றி பார்க்கலாம். இவர் சினிமாவில் நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடி துணிக்கடையில் 8 மாதம் வேலை செஞ்சுருக்காரு. ஆனால் இவர் வேலை செய்கிற இடத்துல அந்த துணி கடைக்கு ஓனருக்கு கூட தெரியல இவர் நடிகரோட மகன் அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஓனரே இவர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அடுத்ததா இவருக்கு 1995 ஆசை அப்படின்ற படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆனால் இவருக்கு படத்தில் நடிக்க விருப்பம் இல்லாததுனால அந்த படத்தை நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால அந்த வாய்ப்பை அஜித்குமாருக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவருடைய 22வது வயசுல நேருக்கு நேர் அப்படின்ற படத்தின் மூலம் தான் அறிமுகமானாரு. அந்த படத்துல நடிக்கும் போதுதான் இவருக்கு சரவணன் அப்படின்ற பேரை சூர்யான்னு மாத்தி வச்சாங்க. ஏன்னா இந்த படத்துல இவருடைய கேரக்டர் சூர்யா தான். அது மட்டும் இல்லாம சரவணன் அப்படின்ற பேர்ல நிறைய ஆக்டர்ஸ் இருந்ததுனால டைரக்டர் மணிரத்னம் இவருடைய பேரை மாத்தி வச்சாரு. அதுக்கப்புறம் 1990க்கு அப்புறமா இவரு வணிக ரீதியா தோல்வி அடைஞ்ச படங்கள்ல இவரு நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இவர் 1998 இவர் காதலே நிம்மதி அப்படின்ற படத்தில் நடித்தார். அதுக்கப்புறமா 1999 எஸ் சந்திரசேகர் டைரக்ட் பண்ண பெரியண்ணா, அப்புறம் 2000 உயிரிலே கலந்தது அப்படின்ற படங்களை எல்லாம் ஜோதிகாவுடன் சேர்ந்து நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா 2001 நகைச்சுவை படமான ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற படத்தில் நடித்தார். இந்த படத்தில் விஜயுடன் சேர்ந்து நடிச்சிருப்பாரு. இந்த படம் வணிக ரீதியாக வெற்றி படமாக அமைஞ்சிச்சு. இவரின் ஆரம்ப காலத்தில் தன்னம்பிக்கை, நினைவாற்றல், சண்டையிடும் திறன் அப்புறம் நடனத்திறன் இது எல்லாமே இல்லாததுனால நான் ரொம்பவுமே சிரமப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இவரின் வழிகாட்டியின் ஒருவரான நடிகர் ரகுவரன் தான், நீ உன் அப்பாவோட நிழல்ல இருக்கிறத விட நீ உனக்குன்னு ஒரு சொந்த அடையாளத்தை உருவாக்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் பாலா டைரக்ட் பண்ண அதிரடி நாடகமான நந்தா அப்படின்ற படத்துக்கு அப்புறம் தான் இவருக்கு ஒரு பெரிய திருப்பு முனியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் தனது அம்மாவுடன் ரொம்பவுமே பாசம் கொண்ட முன்னாள் குற்றவாளியாக நடித்தார். இந்த படத்துல இவருக்கு சிறந்த நடிகருக்கான தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டு அப்புறம் பெஸ்ட் ஆக்டர்ஸ் இன் தமிழ் அப்படின்ற அவார்டை எல்லாம் வாங்கியிருக்காரு. அடுத்தது விக்ரமன் டைரக்ட் பண்ண லவ் ஸ்டோரியான உன்னை நினைத்து அப்படின்ற படத்துல நடிச்சாரு. அதுக்கப்புறமா அதிரடி படமான ஸ்ரீ, அதுக்கப்புறம் அமீர் சுல்தான் டைரக்ட் பண்ண மௌனம் பேசியதே அப்படின்ற படத்துல நடிச்சாரு. அடுத்ததா 2003 இவரு கௌதம் வாசுதேவ் மேனன் டைரக்ட் பண்ண காக்கா காக்கா அப்படின்ற படத்துல நடிச்சாரு. இந்த படம் ஒரு போலீஸ் அதிகாரியை பத்தி சொல்ற படமா இருந்துச்சு. இந்த படத்துக்கு மக்களிடையே பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துச்சு. இந்த படம் சூர்யாவின் மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃப் வெற்றி படமா அமைஞ்சிச்சு. இந்த படத்தில் இவர் சிறந்த நடிகருக்கான ஃபிலிம்ஃபேர் அவார்டை வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறமா பாலா டைரக்ட் பண்ண பிதாமகன் அப்படின்ற படத்துல நடிச்சாரு. இந்த படத்துக்கு இவர் துணை நடிகருக்கான ஃபிலிம்ஃபேர் அவார்டை வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் 2004 பேரழகன் அப்படின்ற படத்துல நடிச்சாரு. இந்த படத்துல கோபமான குத்து சண்டை வீரராகவும் எஸ்டிடி பூத் ஓனராகவும் 2 வேஷத்துல நடிச்சிருப்பாரு. இந்த படத்தில் சூர்யாவின் நடிப்பிற்கு மக்களிடையே பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துச்சு.
இவர் காமெடி அண்ட் ஆக்டிங் எதுவாக இருந்தாலும் இவரின் பெஸ்ட் ஆக்டிங்கை கொடுத்துருக்காரு. இந்த படம் வணிக ரீதியாக வெற்றி படமாக அமைஞ்சிச்சு. அப்புறம் இவர் இந்த படத்தில் சிறந்த நடிகருக்கான ஃபிலிம்ஃபேர் விருதை வாங்கியிருக்காரு. அதே வருஷம் மணிரத்னம் டைரக்ட் பண்ண அரசியல் நாடகமான ஆயுத எழுத்து அப்படின்ற படத்தில் மாதவன் அப்புறம் சித்தார்த்துடன் சேர்ந்து மாணவ தலைவனாக நடித்தார். இந்த படத்துக்கு மக்களிடையே நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துச்சு. அதுக்கப்புறம் பாக்ஸ் ஆஃபீஸில் பிளாக் பஸ்டர் ஹிட்டான மூவியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா 2004 ஏஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்ண கஜினி அப்படின்ற படத்தில் நடித்தார். இந்த படத்தில் இவர் ஷார்ட் டைம் மெமரி லாஸால் பாதிக்கப்பட்ட தொழிலதிபராக இவர் நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு மக்களிடையே பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துச்சு. இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டான மூவி. இந்த படம் அந்த வருஷத்திலேயே 3வது அதிக வசூலை பெற்ற தமிழ் படமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2006 என் கிருஷ்ணா டைரக்ட் பண்ண சில்லுன்னு ஒரு காதல் அப்படின்ற படத்தில் நடித்தார். இந்த படத்தில் ஜோதிகா அப்புறம் பூமிகாவுடன் சேர்ந்து நடிச்சிருப்பாரு. இந்த படத்துக்கு மக்களிடையே ஒரு சுமாரான ரிவ்யூ தான் வந்துச்சு. அடுத்ததாக 2007 ஹரி டைரக்ட் பண்ண ஒரே படமான வேல் அப்படின்ற படத்தில் நடித்தார். இவர் கஜினிக்கு அப்புறம் 2வது முறையாக அசினுடன் ஜோடி சேர்ந்தார். அவர் 2 வேஷத்தில் நடித்த படம் வணிக ரீதியாக வெற்றி படமாக அமைஞ்சிச்சு. அடுத்தது 2008 இருந்து 2013 வரைக்கும் வணிக ரீதியான வெற்றி அப்புறம் நட்சத்திர அந்தஸ்து பெற்ற படங்களை பற்றி பார்க்கலாம். இவர் 2008 கௌதம் வாசுதேவ் மேனன் டைரக்ட் பண்ண வாரணமாயிரம் அப்புறம் காக்கா காக்கா அப்படின்ற படமும் மேனனுடன் இவரது 2வது படமாகும். இந்த வாரணமாயிரம் அப்படின்ற படத்தில் சூர்யா 3வது முறையாக இரட்டை வேஷத்தில் நடிச்சிருப்பாரு. அந்த படத்தில் ஒரு கேரக்டர் அப்பாவாகவும் ஒரு கேரக்டர் மகனாகவும் நடிச்சிருப்பாரு. இந்த 2 கேரக்டருமே 16 வயசு சிறுவன்ல இருந்து 65 வயசு உடையவர் வரை வாழ்நாள் முழுவதும் படமாக்கப்பட்ட படமா இருந்துச்சு. இந்த படத்தை தயாரிக்கிறப்ப சூர்யா தனித்துவமா தெரியணுன்றதுக்காக அவர் நெஞ்ச தொட்டு நிறைய விஷயம் சொன்னாரு. அதாவது இந்த படத்துக்காக உடல் ரீதியா நான் ரொம்பவுமே கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன். எதனாலன்னா எடைய குறைச்சி 8 மாசம் ஸ்டீராய்டு இல்லாம படத்துக்காக 6 பேக் ரெடி பண்ணதா சொல்லியிருக்காரு. அப்புறமா இந்த படத்தில் சிம்ரன், திவ்யா பந்தனா இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறிச்சு. இந்த படத்துக்கு மகத்தான படம்னு ரிவ்யூ வந்துச்சு. இந்த படம் சூர்யாவால் நடிப்பால் தான் வெற்றி அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கு இவர் பெஸ்ட் ஆக்டருக்கான ஃபிலிம்ஃபேர் அவார்டை வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறமா 2009 இவர் கே ஆனந்த் டைரக்ட் பண்ண படத்துல நடிச்சிருக்காரு. அந்த படத்துல தமன்னா இவரோட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அந்த படம் தான் அயன் அப்படின்ற படம். இந்த படத்தை தான்சானியா, நமீபியா, மலேசியா, இந்தியா இந்த மாதிரி இடங்கள்ல இந்த படத்தை எடுத்தாங்க. சூர்யாவுக்கு ஸ்டண்ட் போடாமலே அவர் திறமைய வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த படத்தை கட்டாயமா எல்லோருமே பார்க்க வேண்டிய படம்னு ரிவ்யூ கொடுத்தாங்க. இந்த படத்திற்கு சிறந்த ஆக்டர்ஸ்க்கான விஜய் அவார்டை வாங்கியிருக்காரு. அப்புறமா சிறந்த நடிகருக்கான ஃபிலிம்ஃபேர் விருதுக்கு 7வது முறையாக செலக்ட் ஆயிருக்காரு. இந்த படத்தின் வெற்றிக்கு அப்புறம்தான் இவர் அதிக லாபம் ஈட்டிய முன்னணி நடிகராக உருவாகியிருக்காரு. இந்த படம் 2009 வருஷத்திலேயே அதிக வசூலை பெற்ற படமாக இருந்துச்சு. அடுத்ததா KS ரவிக்குமார் டைரக்ட் பண்ண ஆக்ஷன் காமெடி மூவியான ஆதவன் அப்படின்ற படத்தில் நடித்தாரு. இந்த படம் வணிக ரீதியாக வெற்றி பெற்ற படமாக இருந்துச்சு. அதே நேரத்தில் சூர்யா ஒரு ஹிட்மேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு மக்களிடையே பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துச்சு. அதாவது இந்த படம் ஃபுல்லாகவே சூர்யாவுடைய பர்ஃபார்மன்ஸ் நிறைஞ்ச படம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 2010 ஹரி டைரக்ட் பண்ண சிங்கம் அப்படின்ற படத்தில் அனுஷ்கா செட்டிக்கு ஜோடியா ஒரு போலீஸ் அதிகாரியா சூர்யா நடிச்சிருப்பாரு. இந்த படத்துக்கு மக்களிடையே பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துச்சு. இந்த படத்துக்கு இவர் சிறந்த நடிகருக்கான ஃபிலிம்ஃபேர் விருதுக்கு 8வது முறையாக செலக்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் சிறந்த பொழுதுபோக்குக்கான 2வது விஜய் விருதை வாங்கி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்திலேயே அதிக வசூல் செஞ்ச படமாக இருந்துச்சு. அடுத்தது அதே வருஷம் ராம்கோபால் வர்மா டைரக்ட் பண்ண அரசியல் படமான ரக்த சரித்திரா அப்படின்ற தெலுங்கு மற்றும் இந்தி படங்களை ரீமேக் செய்யப்பட்ட
படமான ரத்த சரித்திரம் என்ற பேரில் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படம் ஓரளவுக்கு டப்பிங் செய்யப்பட்டும் ஓரளவுக்கு மறுபடமாக்கப்பட்டும் எடுத்திருப்பாங்க. அடுத்ததா 2011 KV ஆனந்த் டைரக்ட் பண்ண கோ அப்படின்ற படத்திலையும் பாலா டைரக்ட் பண்ண அவன் இவன் என்ற படத்திலையும் 7ஆம் அறிவு அப்படின்ற படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் ஸ்ருதிஹாசனுக்கு எதிராக 6ஆம் நூற்றாண்டில் சர்க்கஸ் கலைஞராகவும் 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த போதி தர்மர் அப்படின்ற புத்த துறவியாகவும் இரட்டை வேஷத்துல நடிச்சிருப்பாரு. அவரின் நடிப்புக்காக இவர் 9வது ஃபிலிம்ஃபேர் அவார்டை வாங்கியிருக்காரு. இந்த படத்துக்கு மிக்சிவ் ரிவ்யூ வந்துச்சு. ஆனால் வணிக ரீதியாக வெற்றி பெற்ற படமாக அமைஞ்சிச்சு. இந்த படம் 1 பில்லியனுக்கு மேல் வசூல் செஞ்ச முதல் படமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா 2012 ஆனந்த் டைரக்ட் பண்ண அதிரடி த்ரில்லர் படமான மாற்றான் அப்படின்ற படத்தில் காஜல் அகர்வாலுக்கு ஜோடியாக விமல் அப்புறம் அகிலன் அப்படின்ற ஒட்டி பிறந்த ரெட்டையார் வேஷத்தில் சூர்யா நடிச்சிருப்பாரு. இந்த படத்துக்கு மக்களிடையே பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துச்சு. இந்த படம் வசூல் ரீதியாக சுமாரான படமாக இருந்துச்சு. அடுத்ததா அதே வருஷம் விஜய் டிவியில் ஒளிபரப்பப்படும் புதிய கேம் ஷோவில் நீங்களும் வெல்லலாம் 1 கோடி அப்படின்ற ஷோவில் சூர்யா தொகுப்பாளராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 2013 அன்சிகா அனுஷ்கா இவங்கெல்லாம் சிங்கம் 2 படத்தில் இவருக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. இந்த படமும் மிகப்பெரிய வசூல் செய்த வெற்றி படமாக மாறுச்சு. இந்த படம் சூர்யாவுக்கு ஒரு முதுகெலும்பு அப்படின்னு பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துச்சு. இந்த படத்துக்கு இவருக்கு 18வது ஃபிலிம்ஃபேர் அவார்டு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் 2013 நிறுவப்பட்ட இவரின் தயாரிப்பு நிறுவனமான 2D என்டர்டெயின்மெண்ட் மூலம் சூர்யா இந்த படத்தை விநியோகிச்சிருக்காரு. அடுத்ததா அவர் கௌதம் வாசுதேவ் மேனன் டைரக்ட் பண்ண துருவ நட்சத்திரம் அப்படின்ற படத்துல நடிக்கிறேன் அப்படின்ட்டு ஒத்துன்னு இருந்திருக்காரு. ஆனா அந்த படப்பிடிப்பு தொடங்க 6 மாசம் காத்திருந்ததா சொல்றாரு. அப்படி இருந்தாலும் அக்டோபர் 2013 இயக்குனருக்கான கருத்து வேறுபாடுகள் அப்புறம் திட்டம் மிகவும் தாமதமானது காரணமா நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா தஞ்சயன் ஒரு பேட்டியில என்ன சொல்லியிருக்காருன்னா, சூர்யா ஒரு பெரிய நட்சத்திரம், இவருடைய பெருமைகள் மலையாளம் தெலுங்கு வியூவர்ஸுக்கு பரவுறது தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா 2014 இருந்து 2019 வரைக்கும் அவருக்கு ஏற்பட்ட தொழில் வாழ்க்கையின் போராட்டங்கள் அப்புறம் அவருக்கு ஏற்பட்ட வெற்றியை பற்றி பார்க்கலாம். முதல்ல 2014 சூர்யாவின் ஒரே வெளியீடான அஞ்சான் இந்த படத்துக்கு மக்களிடையே மிக்சிவ் ரிவ்யூ வந்துச்சு. ஆனால் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் சுமாரான வெற்றி பெற்றது. அதுக்கப்புறமா 2015 சூர்யாவின் 2D என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தில் இருந்து தயாரித்த முதல் தயாரிப்பான ஜோதிகா நடித்த 36 வயதினிலே அப்படின்ற படத்தை வெளியிட்டாரு. அடுத்ததா இவர் அதே வருஷம் வெங்கடேஷ் பிரபு டைரக்ட் பண்ண மாசு என்கிற மாசிலாமணி அப்படின்ற படத்துல நயன்தாரா அப்புறம் பிரணீதா சுபாஷ் இவர்களுக்கு ஜோடியா நடிச்சிருப்பாரு. இந்த படத்தில் சூர்யாவின் நடிப்பை பாராட்டி இருப்பாங்க. இந்த படத்துக்கு மிக்சிவ் ரிவ்யூ வந்துச்சு. ஆனா வணிக ரீதியா இந்த படம் வெற்றி பெற்ற படமா அமைஞ்சிச்சு. அதே வருஷம் பசங்க 2 அப்படின்ற படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாரு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது பாண்டிராஜ் அவர் தான். அடுத்ததா 2016 விக்ரம் குமார் டைரக்ட் பண்ண அறிவியல் புனைக்கதை அதிரடி நாடகமான 24 இந்த படத்தில் சூர்யா நடிச்சிருப்பாரு. சமந்தா ரூத் பிரபு அப்புறம் நித்யா மேனன் இவங்க கூட எல்லாம் சேர்ந்து நடிச்சாரு. இந்த படம் கால பயணம் என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டது. இவர் விஞ்ஞானி, அவரது தீய சகோதரர், அப்புறம் விஞ்ஞானியின் கடிகார இயந்திர மகன் அப்படின்னு 3 வேஷத்துல நடிச்சிருப்பாரு. இந்த படத்துக்கு மக்களிடையே பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துச்சு. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் 1 மில்லியனுக்கு மேல் வசூலிச்சு வணிக ரீதியாக மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிச்சு. இந்த படத்துக்கு இவர் சிறந்த நடிகருக்கான ஃபிலிம்ஃபேர் விருதை வாங்கியிருக்காரு. அடுத்ததா 2017 சிங்கம் 3 அப்படின்ற படத்தில் நடித்தாரு. இந்த படத்தில் அனுஷ்கா செட்டி அப்புறம் ஸ்ருதிஹாசனுடன் திரும்பவும் நடித்தாரு. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி படமாக அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறமா 2018 விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ண தானா சேர்ந்த கூட்டம்
இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷுக்கு ஜோடியா சிபிஐ அதிகாரியா நடிச்சிருப்பாரு. இந்த படத்துக்கு மக்களிடையே பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துச்சு. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல வெற்றி படமா அமைஞ்சிச்சு. அடுத்ததா அதே வருஷம் அவங்க தம்பி கார்த்திக் நடிச்ச கடைக்குட்டி சிங்கம் அப்படின்ற படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாரு. இந்த படத்துல கார்த்தி, கரேஷ்மா ரவிச்சந்திரன், வெங்கடேஷ் பிரபு அப்புறம் இவங்களுடன் சேர்ந்து நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா 2019 2 படங்களை வெளியிட்டாரு. முதல்ல செல்வராகவன் டைரக்ட் பண்ண என்ஜிகே அப்படின்ற படத்துல சாய் பல்லவிக்கு ஜோடியா நடிச்சிருப்பாரு. அடுத்ததா ராகுல் பிரீத்தி சிங் அப்புறம் ஆனந்த் டைரக்ட் பண்ண காப்பான் அப்படின்ற படத்துல சாய் பல்லவிக்கு ஜோடியா நடிச்சிருப்பாரு. இந்த படத்தின் இயக்குனருடன் இவர் 3வது முறையா ஒர்க் பண்ணாரு. இந்த 2 படங்களுக்குமே மக்களிடையே மிக்சிவ் ரிவ்யூ வந்துச்சு. இந்த 2 படங்களுமே வணிக ரீதியா வெற்றி பெற்ற படமா அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறமா 2019 உரியடி 2 அப்புறம் ஜாக்பாட் அப்படின்ற படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா 2020 இருந்து இதுவரைக்கும் இவரின் தொழில் வாழ்க்கையின் விமர்சனங்களையும் பாராட்டையும் பற்றி பார்க்கலாம். இதில் முதல் படமான ஏர்டெக்கான் நிறுவனத்தின் கேப்டன் ஜி.ஆர். கோபிநாத்தின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை வரலாறு நாடகமான சூழரை போற்று அப்படின்ற படத்தின் மூலம் சூர்யாவின் வாழ்க்கை மீண்டும் எழுச்சி கண்டது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது சுதா கோங்கரா. இந்த படத்தை 2D என்டர்டெயின்மெண்ட் கீழ் குனித் மோங்கா சேர்ந்து தயாரிச்சு இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு வெற்றி பெற்ற படமா அமைஞ்சிச்சு. இந்த படத்தில் சிறந்த நடிகருக்கான பிலிம்பேர் விருதை வாங்கியிருக்காரு. அடுத்ததா அதே வருஷம் அவரது அடுத்த படைப்பு மணிரத்னம் தயாரிச்ச நெட்ஃபிளிக்ஸ் அந்தாலாஜி தொடரான நவரசா அப்படின்ற படத்துல நடிச்சாரு. இந்த படம் 2021 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் கௌதம் வாசுதேவ் மேனன் டைரக்ட் பண்ண இந்த படத்தில் கிடார் கம்பி மேல் நிற்கும் என 9வது எபிசோடில் நடிச்சாரு. இந்த படத்தை கிராஃபிக்ஸ் பண்றவங்களும் இந்த படத்தை டைரக்ட் பண்றவங்களும் இந்த படத்துக்கு காசு வாங்காமலேயே ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துக்கு தயாரிப்பு செலவு மட்டுமே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த படத்தில் இருந்து கிடைச்ச லாபம் முழுசும் கோவிட்-19 தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர் கூட்டமைப்பு FEFSI உறுப்பினர்களுக்கு நன்கொடையா கொடுத்துட்டாங்க. அதனால தான் கிராஃபிக்ஸ் பண்றவங்களும் டைரக்ட் பண்றவங்களும் காசு வாங்காமலேயே ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அடுத்ததா சூர்யா டிஜே ஞானவேல் டைரக்ட் பண்ண ஜெய் பீம் இந்த படத்தில் நீதிபதிக்கு சத்ருவாக நடிச்சிருப்பாரு. இந்த படத்தை இவரே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்திற்கு மக்களிடையே பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துச்சு. இந்த படம் வணிக ரீதியா வெற்றி பெற்ற படமா அமைஞ்சிச்சு. ஜெய் பீம் ஆஸ்கார் அவார்டை வாங்கிய யூடியூப் சேனலில் முதல் இந்திய திரைப்படம் இது. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்காக சூர்யாவுக்கு சிறந்த திரைப்படத்திற்கான பிலிம்பேர் விருதை வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறமா அதே வருஷம் ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் அப்புறம் உடன்பிறப்பே என்ற 2 படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு. அடுத்தது 2022 பாண்டியராஜ் டைரக்ட் பண்ண காலநிதி மாறன் ப்ரொடியூஸ் பண்ண இந்த படத்தில் பிரியங்கா மோகனுக்கு ஜோடியா இவர் நடிச்சிருப்பாரு. இந்த படத்துக்கு மிக்சிவ் ரிவ்யூ வந்துச்சு. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் வெற்றி பெற்ற படமா அமைஞ்சிச்சு. இந்த படத்தை தெலுங்கிலும் அவரே டப்பிங் செஞ்சு இருப்பாரு. அந்த படம் பேரு தாங்க எதிர்க்கும் துணிந்தவன். அதுக்கப்புறமா லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண விக்ரம் அப்படின்ற படத்துல நடிச்சாரு. இந்த படத்திற்கு பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துச்சு. இந்த படம் எல்லா காலத்திலேயும் அதிக வசூல் செஞ்ச தமிழ் படமா அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறமா 2002 ஓ மை டாக் அப்புறம் விரும்பன் இந்த படங்களை எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாரு. அடுத்தது 2024 சத்பிரா அப்படின்ற சூரரை போற்று இந்த படத்தை அக்ஷய் குமார் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. இந்த படத்தில் இந்தி ரீமேக்கில் ஒரு சிறப்பு தோற்றத்துல நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா 2024 சிவா டைரக்ட் பண்ண பெரிய பட்ஜெட் படமான கங்குவா இந்த படத்துல நடிச்சாரு. இந்த படத்திற்கு மக்களிடையே நெகட்டிவ் ரிவ்யூ வந்துச்சு. மேலும் இந்த படம் ஒரு தோல்வி படமா அமைஞ்சிச்சு. அடுத்தது 2025 கார்த்திக் சுப்ரமணி டைரக்ட் பண்ண ரெட்ரோ அப்படின்ற படத்தில் பூஜாவுக்கு ஜோடியா சூர்யா நடிச்சிருப்பாரு. இந்த படத்தில் ஒரு கும்பலால் வளர்க்கப்பட்ட அனாதையாக நடிச்சிருப்பாரு. இந்த படத்தை சூர்யா அப்புறம் ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்திற்கு பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துச்சு. இந்த படம் வணிக ரீதியா வெற்றி பெற்ற படமா அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறமா இவர் ட்ரீம் வாரியர்ஸ் தயாரிச்ச
ஆர்ஜே பாலாஜி டைரக்ட் பண்ண சூர்யா 45 படத்திலையும் வெங்கி அல்லுரி டைரக்ட் பண்ண சூர்யா 46 படங்களிலும் நடிச்சிருக்காரு. அடுத்தது இவர் ப்ரொடியூஸ் பண்ண படங்களை பத்தி பார்க்கலாம். இவர் முதலா 2015 36 வயதினிலே அப்படின்ற படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறமா அதே வருஷம் பசங்க 2 அப்படின்ற படத்தையும் 2016 24 அப்படின்ற படத்தையும் 2017 மகளிர் மட்டும் அப்படின்ற படத்தையும் 2018 கடைக்குட்டி சிங்கம் அப்படின்ற படத்தையும் 2019 உரியடி 2 அப்படின்ற படத்தையும் அதே வருஷம் ஜாக்பாட் அப்படின்ற படத்தையும் 2020 பொன்மகள் வந்தாள் அப்படின்ற படத்தையும் அதே வருஷம் சூரரை போற்று அப்படின்ற படத்தையும் 2021 ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் அப்படின்ற படத்தையும் அதே வருஷம் உடன்பிறப்பே அப்படின்ற படத்தையும் அடுத்ததா அதே வருஷம் இன்னொரு படம் ஜெய்பீம் அப்படின்ற படத்தையும் 2022 ஓ மை டாக் அப்படின்ற படத்தையும் அதே வருஷத்துல விருமன் அப்படின்ற படத்தையும் 2024 மெய்யழகன் அப்படின்ற படத்தையும் 2025 ரெட்ரோ அப்படின்ற படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அவ்வளவுதாங்க. இவர் ப்ரொடியூஸ் பண்ண இவர் நடித்த எந்த படங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இவரை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இதே போல் தகவல்கள் அறிய எங்கள் மௌனி